கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். இங்கே இருக்கிற எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ். நான் ஒரு வருட அந்த இடைவேளையில் ஒரு நட்சத்திரம் வந்து பிறக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ரொம்ப கொடூரமாய் மாறி இருந்தது உலகமே. அப்படி கொடூரமாக எல்லாம் மாறி இருக்கிற அந்த சீசனில் தான் இயேசு வந்து பிறந்தார். அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. நல்லா கவனிங்க, என்னைக்குமே இந்த இருள் மேலே, இந்த ஒளி மேலே இருளுக்கு என்ன கிடையாது? வலிமையே கிடையாது. எல்லாம் சொல்லுங்க, வலிமையே கிடையாது. எப்படி போட்டிருக்குது? அந்த ஒளி இருளில் பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. அப்போ நான் உங்களுக்கு தெளிவாக தெரியணும், ஐ ஆம் த லைட். எல்லாம் சொல்லுங்க, நான் தான் ஒளி, நான் தான் ஸ்டாரு. ஆமென். இப்போ எம்புட்டு இருட்டு இருந்தாலும் உங்களை அது மேற்கொள்ளவே முடியாது. இருட்டுன்னு சொல்கிறது என்ன? பல காரியங்களை வேதத்தில் இருட்டுன்னு சொல்லியிருக்குது. இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை, அதான் கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ்னால என்ன தெரியுமா? இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். ஆமென். மரண இருளிலே வாழ்ந்து கொண்டிருந்த அந்த மக்கள் ஒரு பெரிய வெளிச்சத்தை அவங்க பார்த்தாங்களாம். மரணம்ன்றது ஒரு இருள். ஆமென். தோல்வி, கவலை, கண்ணீர், கஷ்டம், இது எல்லாமே ஒரு இருள். மக்கள் இருளில் தான் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. இயேசு பிறப்பதற்கு முந்திய அந்த காலகட்டம் வரைக்கும் ஒரு பெரிய இருள். அதுவும் குறிப்பாக மல்கியாவுக்கு அப்புறம் மேத்யூ, மல்கியாவிலேருந்து மேத்யூ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 400 இயர்ஸ் கேப் சொல்கிறாங்க. 400 வருஷ இடைவேளை சொல்கிறாங்க. இந்த 400 வருஷ இடைவேளையில் பைபிள் ஒரு சாப்டர் இருக்குது தானே, தனியாக ஒரு ஒயிட் பேப்பர். மல்கியா முடியுது, அப்புறம் அந்த வெள்ளை பேப்பருக்கு அடுத்தால வர்றீங்க மேத்யூ. இதுக்கு நடுவில் 400 வருஷம். அது ஒரு இருண்ட காலம்னு சொல்கிறாங்க, ஒரு இருளின் காலம்னு சொல்கிறாங்க. நோ ரெவலேஷன், நோ வேர்ட், எதுவுமே இல்லை. அப்படி ஒரு டார்க்கான ஒரு டைம் பாருங்களேன். நான் சொல்கிறேன், அப்படி டார்க்கான ஒரு டைமில் தான் அந்த வானத்து நட்சத்திரம், ஆமென், அந்த யாக்கோபிலிருந்து ஒரு நட்சத்திரம். இட்ஸ் a prophecy. இட்ஸ் a prophecy. எப்படி சொல்கிறாங்க? பழைய ஏற்பாட்டிலே சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? யாக்கோபிலிருந்து ஒரு நட்சத்திரம் என்ன பண்ணும்? வரும். யாக்கோபின் சந்ததியிலிருந்து ஒரு நட்சத்திரம் வரும் அப்படின்ட்டு. அப்போ 400 வருட அந்த இடைவேளையில் ஒரு நட்சத்திரம் வந்து பிறக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ரொம்ப கொடூரமாய் மாறி இருந்தது உலகமே. அப்படி கொடூரமாக எல்லாம் மாறி இருக்கிற அந்த சீசனில் தான் இயேசு வந்து பிறந்தார். ஆமென். அப்போ நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு ரைட் டைமில் இருக்கிறீங்க. யூ ஆர் இன் த ரைட் டைம் அண்ட் யூ ஆர் இன் த ரைட் பிளேஸ். தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு உன்னதமானவர் அளித்த அறிவை அறிந்து சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு தாழ விழும்பொழுது கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது, அவரை காண்பேன் இப்பொழுது அல்ல. இயேசு பிறக்கிறத பற்றி, இயேசு வரப்போறான்றதை பற்றி அப்பமே ப்ராஃபஸி பண்ணுறான் பாருங்க. அங்கே பாருங்க, அவரை காண்பேன் இப்பொழுது அல்ல, அவரை தரிசிப்பேன் சமீபமாய் அல்ல. ஒரு நட்சத்திரம், எல்லாம் சொல்லுங்க, ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும், அது மோவாபின் எல்லைகளை நொறுக்கி சேத் புத்திரர் எல்லாரையும் நிர்மூலமாக்கும். ஆமென். அவன் சொல்லிட்டான், இந்த யாக்கோபுன்ற இந்த கோத்திரத்திலிருந்து ஒரு ஸ்டார் ஒன்று வரப்போகுது, ஒரு நட்சத்திரம் ஒன்று வரப்போகுது. ஆமென். தட் இஸ் ஜீசஸ் கிரைஸ்ட். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, யாக்கோபின் நட்சத்திரம். ஆமென். ஆமா, ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும். ஆமென். நட்சத்திரம், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து என்ன பண்ணும்? எழும்பும், அது மோவாபின் எல்லைகளை நொறுக்கி சேத் புத்திரர் எல்லாரையும் நிர்மூலமாக்கும். ஆமென். என்ன அருமையான, அப்பவுமே ப்ராஃபஸி பண்ணியாச்சு. ஒரு நட்சத்திரம் ஒன்று வரப்போகுது. அந்த நட்சத்திரம் எப்போ வருதுன்னா, இந்த 400 வருஷம் இருண்டு போய் இருக்கிற இந்த காலகட்டத்தில் அவர் வந்து பிறக்கிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, ரைட் டைம் இன் த ரைட் பிளேஸ். ஆமென். நீங்கள் எங்கேயோ
இருக்குன்னு நினைக்காதீங்க. சரியான ஒரு காலகட்டத்தில் எதையோ ஒன்றை செய்து முடிக்கும்படி கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தர் உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். அது உங்கள் மூலமாக நடக்க போகிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்.